முன்னொரு காலத்துல ராம்பூர்னு ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. முகேஷ் அப்புறம் விஸ்வநாத். 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க. விஸ்வநாத் ஒரு ஓய்வு பெற்ற கவர்மெண்ட் வாத்தியார். அவர் வீட்ல தான் இருப்பாரு. முகேஷ் காப்பீடு அதிகாரியா வேலை செஞ்சுட்டு இருந்தான். முகேஷ்க்கு 2 பசங்க, நித்யா அப்புறம் ராஜேஷ். அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவ வாங்கி கொடுத்துடுவான். அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்காம செல்லம் கொடுத்துட்டு வளர்ந்தான். அவனுக்கு செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய வகைய செடிய அவனோட வீட்டு தோட்டத்துல வளர்த்தான். விஸ்வநாத் அவனோட வீட்டுல யாரும் இல்ல. அதனால அவ என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். என்கிட்ட எதுவும் இல்லன்னு நான் அத பத்தியே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அதனால நான் இப்படி தினமும் அவஸ்தைப்படுறத நிறுத்தி ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சு ஆகணும். அவன் அப்படி யோசிச்சுட்டு இருந்தான். என்னோட வீட்டுல ஒண்ணுமே இல்லாம நான் தோட்டம் எல்லாம் வளர்க்க போறேன். நான் நிறைய வகை செடி வாங்கி அந்த செடிய விற்க போறேன். என்கிட்ட அப்போ நிறைய செடி இருக்கும். என்னோட நேரமும் அந்த செடியே விற்பனை செஞ்சு போகும். அப்படி அவன் யோசிச்சுட்டே எல்லா வகை செடியும் வாங்கி அதை வளர்த்து அவனோட வீடு முன்னாடி அதை விற்க ஆரம்பிச்சான். அவகிட்ட நிறைய வகை செடி இருந்ததுனால எல்லாரும் அவகிட்ட செடி வாங்கினாங்க. அதை வச்சுட்டு அவன் இன்னும் கொஞ்சம் புது செடியெல்லாம் வாங்கினான். தினமும் காலையில விஸ்வநாத் அவனே எல்லா செடிக்கும் தண்ணீர் விட்டு அவனோட தோட்டத்துல இருந்த செடிய கவனிச்சுட்டு வந்தான். முகேஷ் அவனோட தோட்டத்துக்கு நிறைய தண்ணீர் விடுவான். அதனால அவனோட தோட்டத்துல இருந்து செடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா விஸ்வநாத் அவனோட தோட்டத்துல இருந்த செடிக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் மட்டும்தான் விடுவான். அதனால அவனோட செடி எல்லாம் வாடி போயிருந்துச்சு. நான் என்னோட செடிக்கெல்லாம் தினமும் நிறைய தண்ணீர் விடுறதுனால என்னோட செடி எல்லாம் அழகா பச்சை பசலேன்னு இருக்கு. அவன் அந்த செடிக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு உள்ள போனான். முகேஷ் அங்க 2 பேர் வந்து செடி வாங்குறத பார்த்தான். நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற முகேஷ் செடி வளர்த்து அதை வித்துட்டு இருக்கானா? நம்ம கிட்ட இருக்கிற செடி அவனோட வீட்டுல இருக்கிற செடியோட நல்லா இருக்கு. நாமளும் அவன மாதிரியே செடிய விக்கலாம். வரவங்க கிட்ட காப்பீடும் போட்டுடலாம். நம்ம செடி அவனோட செடியோட நல்லா இருக்கு. அதனால வரவங்க நம்ம கிட்ட தான் செடி வாங்குவாங்க. அப்படி யோசிச்சுட்டே அவனும் புது வகையான செடியெல்லாம் வாங்கிட்டு அத விஸ்வநாத் மாதிரியே விற்க ஆரம்பிச்சான். அவகிட்ட இருந்த செடியெல்லாம் விஸ்வநாத் கிட்ட இருக்கிற செடியை விட நல்லா அழகா இருந்ததுனால மக்கள் எல்லாம் விஸ்வநாத் கிட்ட வாங்காம அவன் கிட்ட தான் செடி வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சான். எல்லாரும் நான் நினைச்சதை விட என்கிட்ட அதிகமா செடிகளை வாங்குறாங்க. இந்த செடியெல்லாம் எனக்கு நிறைய லாபம் கொடுக்க போகுது. அவன் அப்படியே சந்தோஷமா செடி வித்துட்டு இருந்தான். முகேஷ் செடிகளை வாங்கி வித்து ஏதோ காப்பீடோட விக்கிறான் போல. அவன் நல்ல வேலை செய்யறான். இந்த ஊர்ல என்ன தவிர இப்போ வரைக்கும் யாரும் செடி வளர்த்து விக்கிறது இல்லைன்னு நினைச்சேன். அப்படி யோசிச்சுட்டே 2 பேரும் அவங்க செடி வியாபாரத்தை ரொம்ப நல்லா செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த லாபம் ரொம்ப நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி சூறாவளி காத்து அடிச்சுது. ஐயோ, இப்படி காத்தும் மழையும் பெஞ்சா நான் வாங்கி வச்ச புது செடியெல்லாம் என்ன ஆகுறது? சொல்ல போனா நிறைய புது செடியெல்லாம் நான் இப்போதான் வாங்கி வச்சிருக்கேன். அவன் வளர்த்த செடிய பத்தி யோசிச்சுட்டே அவன் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில அவ ஏந்திச்சதும் போயிட்டு அவனோட தோட்டத்துல இருக்கிற செடிகளை பார்த்தான். அந்த செடி எல்லாம் செத்த அடைஞ்சு எல்லாமே வேரோட கீழே விழுந்து கிடந்துச்சு. அத பார்த்ததும் அவ சோகமாயிட்டான். அதே சமயத்துல விஸ்வநாதன் அவனோட செடி பக்கத்துல போறத பார்த்தான். அவனோட செடிக்கு அவன் ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு தண்ணீர் விடுவான். அவனோட செடி நிலைமை என்னதோ. அவனோட செடிய பார்க்க அவ போனான். விஸ்வநாதன் வளர்த்த செடி எல்லாம் நல்லா ஒண்ணுமே ஆகாம நின்னுட்டு இருந்ததை பார்த்தான். நான் என்னோட செடிக்கு அவனை விட அதிகமா தண்ணீர் விடுறேன். அது மட்டும் இல்லாம என்னோட செடியெல்லாம் பார்க்க அவனோட செடிகளை விட அழகா இருந்துச்சு. ஆனா என்னோட செடியெல்லாம் செத்தம் ஆயிடுச்சு. அவனோட ஒரு செடி கூட கீழே விழாம அப்படியே திடமா எப்படி நிக்குது? இதுக்கு காரணம் என்ன? அவனோட செடிகளை பார்த்துட்டு அவ வருத்தப்பட்டுட்டு இருந்தான்.
நான் வளர்த்த செடியெல்லாம் நேத்து ராத்திரி பெஞ்ச புயல சமாளிச்சிடுச்சு. அப்போ நான் சரியான முறையில தான் செடி வளர்க்குறேன். அந்த செடிய பார்த்தா அவ, முகேஷ் உன்னோட செடியெல்லாம் நல்லா இருக்குதா? முகேஷ் அவனோட செடியெல்லாம் செத்தமானதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அவனோட செடியெல்லாம் செத்தமானதை நினைச்சு அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாளில இருந்து எல்லா மக்களும் விஸ்வநாதன் கிட்ட செடி வாங்க ஆரம்பிச்சாங்க. முகேஷோட செடியெல்லாம் செத்தம் அடைஞ்சதுனால அவன் கிட்ட யாரும் வாங்கல. ஏன் முகேஷ் ரொம்ப நாளா செடி வாங்காம அவன் விற்கவும் செய்யாம இருக்கான்? அவன் கிட்ட விஸ்வநாத் போனான். அவ அங்க உக்காந்துட்டு அவன் வருத்தப்படுறத பார்த்துட்டு இருந்தான். முகேஷ், இன்னும் அந்த செடிக்காக வருத்தப்பட்டு இருக்கியா? நான் என்னோட செடிக்கெல்லாம் தண்ணீர் விட்டுட்டு அதிகமா இருந்த தண்ணீர் எல்லாம் வெளியே எடுத்துடுவேன். அது மட்டும் இல்லாம நான் செடிக்கெல்லாம் தேவைய உரத்தை பயன்படுத்திட்டேன். நான் என்னோட செடியெல்லாம் எந்த விதமான சூழ்நிலையும் சமாளிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். நாம நம்மளோட செடிக்காக எல்லாம் செய்வோம். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை அப்போ நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இப்போ வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. அதனால இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற மாதிரியான செடியெல்லாம் வாங்கி போட்டு பாத்துக்கோ. இந்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்தே செடி வளர்க்கலாம். சரி, அவ்வளவுதானே, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். அவன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். முகேஷ் வருத்தமா இருக்கிறத விட்டுட்டு புது வகையான செடியெல்லாம் வாங்கி அத சுத்தமா பாத்துக்கிட்டான். என்னால தனியா என்னோட தோட்டத்தை சுத்தம் செய்ய முடியல. அவனோட பையனையும் பொண்ணையும் உதவிக்கு கூப்பிட்டான். சொல்லுங்கப்பா. தம்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் செஞ்சு புதுசா செடிய நடலாம். ஆனா அப்பா, எங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாதே. நீங்க எங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுங்க, நான் அப்படி செய்யறோம். சரிடா, நான் சொல்ற மாதிரியே செய். அவ சொல்லி கொடுத்ததும் பசங்க அப்படியே செஞ்சாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்தை சுத்தம் செஞ்சு புது செடிகளா நாட்டு வச்சாங்க. விஸ்வநாதன், நீங்க செடிய பத்தி சொன்ன மாதிரியே நம்ம பசங்களையும் அப்படி கஷ்டமான சூழ்நிலைக்கு பழகணும். அப்பதான் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். அவங்க பழக பழக அது சுலபமாயிடும். நம்ம குழந்தைக்கு நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நம்ம செய்யற வேலையோட கஷ்டம் தெரியாது. அதனால அவங்களுக்கும் கடினமான உழைக்க கத்து கொடுக்கணும். அப்பதான் பசங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிப்பாங்க. முகேஷ் விஸ்வநாத் சொன்னதை கேட்டுட்டு அவன் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு பசங்களுக்கு ஒழுங்கா வேலை செய்ய சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அவன் செடிகளையும் ஒழுங்கா வளர்த்து அதை பார்த்துக்கிட்டு அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தான். செடியோ இல்ல குழந்தைங்களோ, நாம அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் தெரியாது. அப்போ நிறைய விஷயத்த கத்துக்கவும் மாட்டாங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம நாம அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். அவங்கள நடக்க வச்சு அவங்க நடக்கிறத நாம பாராட்டணும். அவங்க போக்குலயே விடணும். அப்போதான் அவங்களால எந்த விதமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும். முன்னொரு காலத்துல நாராயணா அப்புறம் அவனோட மனைவி கீர்த்தனா ஒரு ஊர்ல இருந்தாங்க. கீர்த்தனா வீட்லயே பாதாம் பால் செஞ்சு அத நாராயணா ஒரு பெரிய பானையில வச்சு வித்துட்டு வந்தான். ஆனா நாராயணா ஒரு சுயநலவதி. எப்பவும் அடுத்தவங்களை விட உசதியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். கீர்த்தனா அவ்வளோ அருமையான பாதாம் பால் செய்வா. அதனால அந்த ஊர்ல எல்லாரும் வேற யார்கிட்டையும் போகாம நாராயணாட்ட வந்துதான் பாதாம் பால் குடிப்பாங்க. நாராயணா, பாதாம் பால் முன்ன விட சுவையா இருக்குப்பா. ஆமா, உன்னோட பாதாம் பால் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? எல்லாரும் அவ வித்துட்டு வந்த பாதாம் பாலுக்கு அவனை புகழ்ந்தாங்க. சங்கர்னு ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு தினமும் நாராயணா கிட்ட வந்து பாதாம் பால் சாப்பிட்டுட்டு போவான். ஒரு நாள் எப்பவும் போல சங்கர் அவங்க அம்மா கிட்ட காசு எடுத்துட்டு வந்து நாராயணா கிட்ட பாதாம் பால் குடிக்க வந்தான். அங்கிள், எனக்கு 3 கிளாஸ் பாதாம் பால் கொடுங்க. இதோ குடுக்கிற தம்பி. நாராயணா
அந்த பையன்ட்ட காசு வாங்கிட்டு 3 கிளாஸ் பாதாம் பால் கொடுத்துட்டான். சங்கர் அந்த பாலை சந்தோஷமா வாங்கி அதை குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த நாள் சங்கர் எப்பவும் மாதிரி அவங்க அம்மா கிட்ட காசு கேட்டான். அம்மா, எனக்கு ஒரு 50 ரூபாய் தருவீங்களா? 50 ரூபாவா? எதுக்கு? பாதாம் பால் குடிக்கதான் அம்மா. நான் அதை தினமும் குடிச்சாலும் எனக்கு அந்த ருசி போக மாட்டேங்குது. என்கிட்ட இப்ப அவ்வளவு காசு இல்லடா, நான் உனக்கு நாளைக்கு காசு தரேன். இல்ல, எனக்கு இன்னைக்கே கொடுக்கணும். எனக்கு இப்பவே காசு கொடுங்க. சங்கர், நான் சொல்றத கேளு. நீ பாதாம் பால் நாளைக்கு குடிக்கலாம். அவனுக்கு காசு கிடைக்கல. அதனால சங்கர் அழுதுகிட்டே அவனோட வீட்ல இருந்து தூரமா இருக்கிற ஒரு மரத்து கீழே உக்காந்துட்டு இருந்தான். ஒரு முனிவர் அந்த வழியா போயிட்டு இருந்தப்போ சங்கர் அழுத பாத்துக்கிட்டு அவன் கிட்ட போனாரு. என்னாச்சு தம்பி, எதுக்கு நீ அழுகுற? என்னோட அம்மா எனக்கு பாதாம் பால் குடிக்க காசு குடுக்கல. ஐயோ, நீ அழாத தம்பி. இன்னையில இருந்து நீ ஆசைப்பட்ட என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நான் உனக்கு ஒரு சக்தியை கொடுக்கறேன். ஆனா யாராச்சும் அவங்க லாபத்துக்காக உன்னோட சக்திய பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்கன்னா அப்பவே உன்னோட சக்தி உன்னை விட்டு போயிடும். அப்படி சொல்லிட்டு அந்த முனிவர் கிளம்பிட்டாரு. இப்போ எனக்கு ஒரு சொட்டு இல்லாம எல்லா பாதாம் பாலும் நான் எப்பவும் குடிக்கிற கடையில இருந்து எனக்கு வேணும். அப்படி சொன்னப்போ நாராயணா கிட்ட இருந்த பாதாம் பால் எல்லாம் அங்கிருந்து மறைஞ்சு சங்கர் முன்னாடி வந்திருக்கும். அந்த பாதாம் பால் வந்ததும் அவன் அந்த குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சேங்காலம் வரைக்கும் குடிச்சிட்டு இருப்பான். அவனோட வீட்டுக்கு அவன் அதை எல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா திரும்பி போவான். நாராயணா அவனோட வீட்டுக்கு ரொம்ப சோகமா பாதாம் பாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம போவான். நாராயணா அடுத்த நாள் காலையிலயும் அவனோட பாதாம் பால் காணாம போயிடும். அவன் அதுக்காக வருத்தப்பட்டு அத அங்க எல்லா இடத்துலயும் சேங்காலம் வரைக்கும் தேடிட்டு இருப்பான். அவ வீட்டுக்கு மறுபடியும் சோகமா எப்படி அவனோட பாதாம் பால் பானையோட காணாம போயிருக்கணும்னு யோசிச்சுட்டு போவான். அவனோட வீட்டுக்கு போற வழியில ஒரு மரத்துக்கு கீழே அவ கொஞ்சம் பானைய பார்த்தப்போ அது அவனோடது மாதிரியே இருந்துச்சு. இந்த பானையில தான் நான் பாதாம் பால் வித்துட்டு இருந்தேன். அது எப்படி இங்க வந்துச்சு? இத யாரு செஞ்சாங்கன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அவ அன்னைக்கு ராத்திரி முழுசும் தூங்காம அவனோட பாதாம் பால் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். எப்பவும் போல அடுத்த நாள் காலையில நாராயணா பானை நிறைய பாதாம் பால் எடுத்துட்டு அதை விக்கிறதுக்காக போவான். கொஞ்ச நேரம் ஆனதும் எப்பவும் போல அந்த பாதாம் பால் காணாம போனதை அவ கவனிச்சான். எப்பவும் போல பானை மறைஞ்சிடுச்சு. நான் நேத்து என்னோட பானைய பார்த்த மரத்து பக்கத்துல போனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்படி யோசிச்சுட்டே அவ வேகமா அந்த மரத்து பக்கத்துல போனான். அங்க அவன் கிட்ட தினமும் பாதாம் பால் வாங்கி குடிக்கிற பையன் மொத்த பாலையும் தனியா குடிக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவ சங்கர் கிட்ட போனா. சங்கர் நாராயணா அவனை பார்த்து வரத பார்த்துட்டு பயந்து போயிட்டான். சங்கர், நீதான் என்னோட பாதாம் பாலை தினமும் திருடுறியா? அந்த கேள்விக்கு சங்கர் பயத்துல அமைதியா இருந்துட்டான். எப்படி அந்த பால் உன்கிட்ட வந்துச்சு? நீ அதை மட்டும் சொன்னா நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி நீ சொல்லலனா நான் எல்லார்கிட்டயும் நீ பண்ண விஷயத்த பத்தி சொல்லிடுவேன். அப்புறம் உன்கிட்ட இருந்து நீ திருடின எல்லா பாலுக்கும் சேர்ந்து காசு வாங்கிடுவேன் சொல்லிடுறேன். நான் இவர்கிட்ட உண்மைய சொல்லலனா இவர் என்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. சங்கர் நாராயணா கேட்டதுக்கு யோசிச்சுட்டு அவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். என்னோட அம்மா என்னால அவ்வளோ காசு கட்டுனா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த சின்ன பையனுக்கு அவனுக்கு கிடைச்ச சக்திய பயன்படுத்த வயசும் அறிவும் பத்தாது. நான் இந்த பையன் கேக்குற பாதாம் பாலை இவனுக்கு கொடுத்துட்டா நான் இந்த பையனை பயன்படுத்தி இந்த ஊர்லயே பெரிய பாதாம் பால் வியாபாரியா மாறிடுவேன். உனக்கு இந்த பாதாம் பால் ரொம்ப பிடிச்சதுனால நான் உனக்கு எவ்வளவு பாதாம் பால் வேணுமோ அவ்வளவு தரேன். ஆனா நீ அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா நான் சொல்றத செய்யணும். ஓகேவா? நீங்க எனக்கு தினமும் பாதாம் பால் தரீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்றேன்.
சரி, நான் மட்டும்தான் இந்த ஊர்லயே பாதாம் பால் விக்கணும் அப்படி நீ வேண்டிக்கணும். அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற பெரிய கடையிலேயே நான் மட்டும்தான் பாதாம் பால் விக்கணும், வேற யாருக்கும் விக்க கூடாது. சங்கர் அந்த முனிவர் அவன்கிட்ட சொன்னதை மறந்துட்டு நாராயணா கேட்ட மாதிரியே வேண்டிப்பான். இந்த காரணத்தினால நாராயணா கேட்ட ஆசைய அவனால பண்ண முடியாம போயிடும். அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவனோட சக்தி அவனை விட்டு போயிடும். சங்கருக்கு அப்போதான் அந்த முனிவர் சொன்னதை பத்தி ஞாபகம் வரும். அப்போ சங்கர் அத நாராயண கிட்ட சொல்லுவான். அத கேட்டதும் நாராயணா அவனோட தப்ப உணர்ந்துட்டு அவன் எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருந்தான்னு யோசிப்பான். ஐயோ, இந்த பையனுக்கு என்னோட சுயநலத்தினால அவனோட சக்தியும் போயிடுச்சு. நான் இனிமே இப்படி இருக்க கூடாது. நான் எல்லாரையும் பத்தி யோசிச்சு எனக்காக மட்டும்தான் வாழக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் நல்லவனா இருக்க முடிவு செஞ்சான். நான் சத்தியம் பண்ண மாதிரியே தினமும் பாதாம் பால் தரேன். நீங்க நடந்ததை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி அங்கிள். அன்னையிலிருந்து நாராயணா சுயநலம் இல்லாம அவன்கிட்ட உதவின்னு கேக்குற எல்லாருக்கும் உதவி செஞ்சான். அவன் சங்கருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை படி தினமும் அவனுக்கு பாதாம் பால் கொடுத்தான். அன்னையிலிருந்து விதவிதமா பாதாம் பால் வித்துட்டு அவனோட மனைவியோட சந்தோஷமா இருந்தான். முன்னொரு காலத்துல வினோத் அப்புறம் சாவித்ரின்னு ஒரு தம்பதி ஒரு ஊர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு சாகேத் அப்புறம் பிரணவின்னு 2 அழகான பசங்க இருந்தாங்க. வினோத் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு வந்தான். வினோத்க்கு அவனோட மனைவி ரொம்ப புத்திசாலின்னு தெரியும். அப்புறம் அவளை ஊக்குவிச்சு அவளோட விஷயத்துல எதுவும் தலையிட மாட்டான். நான் நாள் முழுசும் வீடு வேலை மட்டும் செஞ்சு என்னோட நேரத்தை வீணடிக்க கூடாது. எல்லா வேலையும் சீக்கிரமா செஞ்சுட்டு தினமும் நான் ஏதாச்சும் புது வகையான சாப்பாடு செய்யணும். அப்போதான் நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க முடியும். தினமும் அவ செய்தித்தாள் படிப்பா. அப்புறம் தொலைக்காட்சிய பார்த்துட்டு ஏதாச்சும் வித்தியாசமா சாப்பாடு செய்யணும்னு முயற்சி செஞ்சுட்டே இருப்பா. ஒரு நாள் அவ செய்தித்தாள மட்டன் பிரியாணி பானையில எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தா. அத பார்த்துட்டு அதுக்குன்னு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அவ பானைய கழுவி தனியா வச்சுட்டு அந்த செய்தித்தாளில இருந்தபடியே மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சா. அவ அந்த மட்டன் பிரியாணிய பானையில செய்யறத பார்த்துட்டு வீட்ல இருந்து எல்லாருக்கும் அது எப்படி இருக்குன்னு ருசி பார்க்கலான்னு ஆர்வமா இருந்தாங்க. அவளோட கணவனும் பசங்களும் அந்த மட்டன் பிரியாணிய சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாவித்ரி அந்த செய்தித்தாளில இருந்த மாதிரியே மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தா. அது ரொம்ப காரமா இருந்துச்சு. அம்மா, இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப காரமா இருக்கு, அத என்னால சாப்பிட முடியலம்மா. அவன் அப்படி சொல்லும் போது பிரணவியும் அவளோட கணவனும் அத கொஞ்சம் கூட சாப்பிடாம எந்திரிச்சிட்டாங்க. அந்த மட்டன் பிரியாணி ரொம்ப காரமா இருந்துச்சு. அதனால யாரும் சாப்பிடல. அதனால அவ வருத்தப்பட்டா. அத பார்த்து அவளோட கணவர் அவகிட்ட வந்து, சாவித்ரி, இப்போ எதுக்கு வருத்தமா இருக்க? நீ இப்பதான் முதல் தடவை வைக்கிற, அதான் நல்லா வரல. நீ அடுத்த தடவை வைக்கும் போது அது கண்டிப்பா நல்லா வரும். நீ மனச தரள விடாம அடுத்த தடவை முயற்சி செஞ்சு பாரு. நான் வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் எப்பவுமே மட்டன் பிரியாணி நல்லா ருசியா வைப்பேன். அதே மாதிரி என்னால இந்த பானையில வைக்கிற மட்டன் பிரியாணியும் ருசியா வைக்க முடியும். கொஞ்ச நாள் ஆனதும் சாவித்ரி மறுபடியும் அந்த பானையில மட்டன் பிரியாணி வச்சா. இன்னைக்கு அந்த செய்தித்தாள சொன்ன மாதிரி மட்டும் அந்த மட்டன் பிரியாணி வைக்காம நான் எல்லா பொருட்களையும் அளவா போட்டு நல்லா வச்சிருக்கேன். சாவித்ரி அப்படி யோசிச்சுட்டே எல்லாரையும் கூப்பிட்டு அவ அந்த பானையில செஞ்ச மட்டன் பிரியாணிய அவளோட கணவருக்கும் பசங்களுக்கும் கொடுத்தா. அம்மா, இந்த மட்டன் பிரியாணி நீங்க எப்பவும் வைக்கிறத விட நல்லா ருசியா இருக்கு. ஆமாமா, இது ரொம்ப சுவையா இருக்கு. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு சாவித்ரி. இதுதான் உண்மையான நீ. இது நீ ரொம்ப நாளா வச்சிருக்க. நீ இத வச்சுட்டு ஒரு ஹோட்டல் கூட ஆரம்பிக்கலாம். அவளோட கணவன் சொன்னதை பத்தி அவ யோசிச்சுட்டே இருந்தா. என்னோட கணவர் சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் சும்மா தான் இருக்க போறேன். அவ அப்படி யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அவளோட கணவன் கிட்ட போனா. எங்க, நீங்க நேத்து சொன்ன மாதிரி நான் சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. இந்த காலத்துல எந்த ஹோட்டலையும் பிரியாணிய பானையில செய்யறதில்ல. அதனால
நான் அத மட்டன் பிரியாணிய பானையில செஞ்சு விக்கலான்னு இருக்கேங்க. சாவித்ரி, நீ சொல்றது உண்மையா? எனக்கு பிரியாணிய பானையில செஞ்சா இவ்ளோ ருசியா இருக்குன்னு தெரியாது. ஆனா நீ செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், உன்ன மாதிரி அருமையா யாராலையும் செய்ய முடியாது. அவளோட கணவனோட உதவியால அவ ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி அப்புறம் அவளோட வீட்டு முன்னாடியே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா. அந்த ஹோட்டல ஒரு பலகை வச்சு பானையில் செய்யும் மட்டன் பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சா. அவ அந்த பானையில மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தப்போ அங்க ருசியான வாசனையும் சத்தமும் கேட்டுச்சு. அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்த எல்லாரும் அந்த வாசனையில அந்த பலகைய பார்த்தாங்க. என்னது, பானையில செஞ்ச மட்டன் பிரியாணியா? நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. என்னமோடா, இங்க இருந்து வர வாசனைக்கு எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் அந்த ஹோட்டலுக்கு போனாங்க. அந்த பக்கம் சும்மா போனவங்க கூட அந்த வாசனையில அந்த ஹோட்டலுக்குள்ள போனாங்க. நானும் பானையில வச்ச மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். இந்த வாசனைக்கு ஏத்த மாதிரிதான் சாப்பாடும் ருசியா இருக்கு. நான் இவ்வளவு ருசியான மட்டன் பிரியாணிய இது வரைக்கும் சாப்பிடதே இல்ல. அந்த ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட வந்த எல்லாரும் அவளை பாராட்டினாங்க. சாவித்ரி ஆரம்பிச்ச மட்டன் பிரியாணி ஹோட்டல் கொஞ்ச நாளிலேயே ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு. அவ செய்யற மட்டன் பிரியாணி அது மட்டும் இல்லாம அந்த ஊர் ஜமீன்தாரு அந்த மட்டன் பிரியாணி பத்தி கேள்விப்பட்டு அவரோட அரண்மனையில நடக்கிற ராத்திரி உணவுக்கு ஜமீன்தார் சாவித்ரி செஞ்ச மட்டன் பிரியாணிய விருந்த வைக்க நினைச்சாரு. ஜமீன்தாரோட ஆணைப்படி சாவித்ரி பானையில மட்டன் பிரியாணி வச்சு அத ஜமீன்தாரோட வேலையாட்கள் மூலமா கொடுத்து அனுப்பினான். அது அவ்வளோ ருசியா இருக்கு. அந்த ராத்திரி உணவுக்கு வந்த எல்லாரும் சாவித்ரி வச்ச மட்டன் பிரியாணிய பத்தியே பேசிக்கிட்டாங்க. அவ பானையில வச்ச மட்டன் பிரியாணி பக்கத்து ஊர்லயும் நல்லா போச்சு. அவ எங்க போனாலும் எல்லாரும் அவ வச்ச மட்டன் பிரியாணி பானைய தான் எல்லா இடத்திலயும் பார்த்துட்டு வந்தா. எனக்கு இவ்ளோ பேரையும் புகழையும் கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் என்னோட கணவரோட வார்த்தையும் அவர் என்ன ஊக்குவிச்சதும் தான் காரணம். என்னாச்சு சாவித்ரி? நான் உன்னை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? எங்க, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க காரணம் நீங்க தான். நான் சோகமா இருந்தப்ப என்னால முடியும்னு எனக்கு நீங்க சொன்ன வார்த்தை தான் என்னோட வெற்றிக்கு காரணம். அன்னையிலிருந்து சாவித்ரியால எல்லாத்தையும் தனியா பாத்துக்க முடியலன்னு வினோத் அவனோட வேலையை விட்டுட்டு அவளுக்கு உதவியா இருந்தான். அவ பானையில மட்டன் பிரியாணி வைக்கிறதுக்காக வேலை ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா. அன்னையிலிருந்து எல்லாரும் அங்க வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போனாங்க.